அம்மா தாயே, அஞ்சனா அம்மா சொன்ன மாதிரி இந்த சந்திரிகா அம்மா ஏதாவது ஒரு விதத்துல தேன்மொழிய பாடா படுத்தி உண்மையை சொல்ல வச்சிருவாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் தேனுவை எப்படியோ காப்பாத்திட்டேன். பிரீத்தி மாதிரி நடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுதுமா. இப்ப புதுசா விக்ரம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேற தேனுவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரீத்தி இல்ல வேற பொண்ணா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நானே போய் இது பிரீத்தி தான், நீங்க நினைக்கிற மாதிரி இது வேற பொண்ணெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்ப நானே தேனுவை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுமே. பாத்தியா தாயே, நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கேன்னு நீதான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். அவங்களோட சந்தேகத்தை போக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் தேனுவை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீதாம எனக்கு தைரியம் கொடுக்கணும். விக்ரம் தம்பி கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது பிரீத்தி இல்ல நடிக்க வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டா விக்ரம் தம்பியே குழம்பி போயிடுவாரு. ஐயோ, விக்ரம் தம்பி குழம்பி போயிட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை தான் வரும். எல்லாம் இந்த சந்திரிகாமா பண்ற வேலை. இது பிரீத்தி தான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? நீதான் தாயே எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டணும். சந்திரிகா ஆண்டிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் குழப்பி விட்டுட்டாங்களா? ஓஹோ, அப்போ பிரீத்தி இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சந்தேகம் வந்திருக்கு. சரி, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்க வேணாம். பிரீத்தியே இந்த மாதிரி இருக்கான்ற உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அப்போ தான் சந்திரிகா ஆண்டியை நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மொக்க போடுவாங்க. இன்றைக்கே எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட வேண்டியது தான். இதுக்கு மேலேயும் இதை மறைக்கக்கூடாது. விக்ரம், முக்கியமான விஷயம்னு வர சொல்லிட்டு இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? என்ன விஷயம்? நாம வெளியே போனோம்ல, அப்போ பிரீத்தி நடந்துகிட்ட விதம், அவ பேசின பேச்சு, அவ உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி போனது, இதெல்லாம் பார்த்து அவ மேல எந்த சந்தேகமும் வரலையா? விக்ரம், நாங்கள் இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பிரீத்தி கூப்பிட்டு காலேஜில் பாடுவாளே ஒரு பாட்டு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு, அந்த பாட்டை பாட சொன்னோம். ஆனால் அவள் பாடவே இல்லை. ஆனால் இந்த சண்முகையா ஏதோ செய்கை பண்ணி பிரீத்திக்கு காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. இதை பார்த்த உடனே தான் எங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. ஓ, அப்படியா? ஆமாம் விக்ரம், கண்டிப்பா இது பிரீத்தி கிடையாது. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இந்தியாவுக்கு வந்ததுனால ஒருவேளை அவ இந்தியா பொண்ணா மாறிட்டா, அதான் அவ பேச்செல்லாம் மாறிடுச்சுன்னு நினைச்சேன். பட் அவ பண்றதெல்லாம் பார்த்தா அவகிட்ட ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. பிரீத்திய பார்த்தாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பட் இப்போ இருக்கிற பிரீத்திய பார்த்தா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். விக்ரம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது பிரீத்தியான கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா இது பிரீத்தி இல்லனா பிரீத்திக்கு என்னாச்சு? ஒருவேளை இவதான் பிரீத்தினா ஏன் இப்படி நடந்துக்கிறா? அப்புறம் அது எப்படி இன்னொருத்தி பிரீத்தி மாதிரியே அச்சு அசலா இன்னொரு பண்ணி இருக்க முடியும்? கண்டிப்பா இது பிரீத்தி தான். பிரீத்தியா இருந்திருந்தா நாம இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அவ மட்டும் எதுக்கு தனியா இருக்கணும்? அவளுக்கு நம்ம கூட இருக்கிறத விட வேறே சந்தோஷம் உலகத்திலேயே கிடையாது அடிக்கடி சொல்லியிருக்காளே. அது மட்டும் இல்லடா, பிரியாணி சாப்பிடும்போது கூட இதுக்கு முன்னாடி அவ இப்பெல்லாம் பண்ணதே கிடையாது.
அப்படி பார்த்தா கண்டிப்பா இது பிரீத்தி கிடையாது. ஏன் முறைக்கிறீங்க? எனக்கு இதை பார்த்தா பிரீத்தி மாதிரியும் தெரியுது, பிரீத்தி இல்லாத மாதிரியும் தெரியுது. ஏன் இப்படி நடந்துக்கிறா? அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வெயிட் 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 வெயிட், நான் உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது பிரீத்தி தான், அதில் எந்த டவுட்டும் வேணாம். நம்ம காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரீத்தியை எப்போ மீட் பண்ணீங்க? இப்பதான் மீட் பண்றோம். ஆமா, அதுக்கப்புறம் எல்லாரும் இப்பதானே மீட் பண்றோம். அப்போ இந்த ஒரு வருஷத்துல இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு உங்கள் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல. அவளை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமா விக்ரம், இந்த ஒரு வருஷ கேப்ல ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறேன். பிரீத்தி அவங்க எல்லாருக்குமே பெரிய பணக்காரியா மட்டும்தான் தெரியும். ஆனால் அவளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. பிரீத்தியை அவங்க அப்பா தத்தெடுத்து தான் வளர்த்துருக்காரு. அவங்க அப்பாவோட செகண்ட் வைஃப், ஐ மீன் பிரீத்தியோட சித்தி இருக்காங்களே, அவங்க கிட்ட பிரீத்தி படாத கஷ்டமே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, என்ன விக்ரம் இது இப்படி கொடுமை பண்ணிருக்காங்க? ஆமா. ஆனா பிரீத்தி ஒரு நாள் கூட நம்ம யாருக்கிட்டையுமே சொன்னதே இல்லை. அவளோட மனசுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டான். அதே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா சொல்லாம உடனே வந்து நிப்பா. அவங்க சித்திக்கு பணத்தை மேலதான் ஆசை. சொத்து ஃபுல்லா பிரீத்தி மேல இருந்ததுனால பிரீத்திய அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ண இந்த கிழமை வந்துட்டா. எங்க பாட்டியை பத்தி தான் நல்லா உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மனசுல இடம் பிடிச்சதான் கல்யாணம்னு சொல்லிட்டேன். அவளும் பாட்டி மனசுல இடம் பிடிக்க என்னை யாருன்னே தெரியாத மாதிரி கம்பெனிக்குள்ள வந்தா, வீட்டுக்குள்ள வந்தா. அப்புறம் பிரீத்தியா
இதெல்லாம் பண்ணுது? இதெல்லாம் பார்த்துமா உங்கள் பாட்டி பிரீத்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி தரல? அங்கே தான் ஒரு பிரச்சனையே. எதுக்கும் விக்ரம் பிரீத்தி ஜாதகத்தை வச்சு 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம். இந்த பொண்ணு ஜாதகம் உங்க பேரனுக்கு பார்க்குற பொண்ணு ஜாதகத்தோட சேரவே இல்லையம்மா. விக்ரமுக்கு ஏத்த பொண்ணு பிரீத்தி தான் நீ தானமா அடையாளம் காமிச்ச. நான் அதை மனசுல வச்சுதான் ஜோசியம் பார்க்க போனேன். ஜாதகமே பொருந்தலையம்மா. அதனால எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கிருபாவோட ஜாதகமும் என் ஜாதகமும் செட் ஆகாம போயிடுச்சு. அதனால தன்னோட மகளை எனக்கு கட்டி வைக்க முடியலனாலும் தான் சொல்றத கேட்குற ஒருத்திய எனக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணி சந்திரிகா ஆண்டி ஸ்ரீஜாவை இங்கே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஸ்ரீஜா பக்கா ஃப்ராடு. அவள் செய்யாத தப்பே கிடையாது. அது தெரியாமல் பாட்டி அவளுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் ஒன்று சேர முடியும். பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி புரிஞ்சுக்கோ. என்ன விக்ரம், நீ அழுதியா? ஆமா, நான் பின்னாடியே போய் பார்த்தா பிரீத்தி காணாம போயிட்டா. விக்ரம், அதுதான் நீயும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்க போச்சு. எதுக்கு பிரீத்தி உன்னை விட்டுட்டு போனா? அதுக்கு காரணம் சண்முக அங்கிள் தான். எனக்கும் பிரீத்திக்கும் ஜாதகம் செட் ஆகல. அதை மீறி கல்யாணம் பண்ணா பாட்டிக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. அதான் அவளே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ எப்பதான் பிரீத்தி திரும்பி வந்துச்சு? பாட்டி ஒரு நாள் கால் பண்ணி, உன்னை கோயிலுக்கு வர சொன்னது நான் கிடையாது, பிரீத்தி. அவதான் உனக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்ச நாள் தள்ளி போட சொல்றேன். அத உடனே பண்ண முடியாதுப்பா. கொஞ்ச நாள் ஆகட்டும், சரியான நேரம் வரும்போது ஸ்ரீஜாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அப்புறம் தான் உங்க கல்யாணம்னு பாட்டி சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் பிரீத்தி நார்மலாக தான் இருந்தா. எங்க ஆண்டியும் ஸ்ரீஜாவும் அவளை டார்ச்சர் பண்ணி துரத்து பார்ப்பாங்கன்னு நினைச்சு பாட்டி பிரீத்திய கிராமத்து பொண்ணு மாதிரி நடிக்க சொல்லிட்டாங்க. அதை கேட்டுதான் பிரீத்தி கிராமத்து பொண்ணு மாதிரி இன்னசென்ட் கேர்ளா நடிச்சுக்கிட்டு இருக்கா. பிரீத்தி கிட்ட பாட்டி அப்படி நடிக்க சொல்லியிருக்கிற விஷயம் எனக்கோ மற்றவங்களுக்கோ கல்யாணம் வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிரீத்தி அதை என்கிட்ட சொல்லவும் இல்லை, நானும் அதை பற்றி கேட்டுக்கிட்டதும் இல்லை. நீ ஏன் பிரீத்தி கிட்ட கேட்கல? ஏன் கேட்கணும்? எது எப்படி இருந்தாலும் பிரீத்தி எனக்கு கட்டி வைக்க பாட்டியே வாக்கு கொடுத்துருக்காங்க. அதை என்ன வந்தாலும் அவங்க மீற மாட்டாங்க. அதனால பிரீத்தி கண்டிப்பா எனக்கு தான். சாரி விக்ரம், இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதான் பிரீத்தி மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணுன்னு நினச்சி நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். சாரி மச்சி.
சாரிடா. டேய் சாரிடா, இட்ஸ் ஓகே. மச்சி, உன் உண்மையான காதலுக்கும் பிரீத்தியோட நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக நீயும் பிரீத்தியும் ஒன்று சேருவீங்க. எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாடா. அம்மா, சாப்பாடு ரெடி. நாகு, விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. அவங்க பிரீத்திய விக்ரம் எங்கன்னு கேட்டா விக்ரம் மேல ஆபீஸ் விஷயமா போன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லு. பிரீத்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. அம்மா, அவங்க மாடிக்கு போய் விக்ரமையா இருக்காரான்னு பாத்தாங்கன்னா? இங்க பாரு, அவன் உண்மையிலேயே போன் தான் பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் அங்க போய் பார்க்க மாட்டாங்க. நீ தைரியமா போய் சொல்லு போ. சரிங்கம்மா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. விக்ரம் எங்க? அவரு ஆபீஸ் விஷயமா மேல போன் பேசிட்டு இருக்காரு. அவன் வரட்டும், அப்புறமா வரும். அவர் வர லேட் ஆகுமா? உங்களை வந்து சாப்பிட சொன்னாரு. பசிக்குது. வாங்க போலாம். வாங்க. பூ நல்லா வாசமா இருக்குல்ல? ஆமா, அந்த காலத்துல எல்லாம் இதுதான் பெர்ஃப்யூமா யூஸ் பண்ணாங்க. அம்மா உங்களை சாப்பிட வர சொன்னாங்க. பிரீத்தி எங்க காலையில இருந்து காணோம். நான் ரூம்க்கு கூட போய் பார்த்துச்சு, அங்கேயும் இல்ல. அது பிரீத்தி கல்பனம்மா கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு லேட் ஆகும், உங்களை சாப்பிட சொன்னாங்க. మీరు పోనండి, మేము వస్తాం. வாங்க. நல்லா இருக்கு, போலாம். அதுக்குள்ள ஆரம்பிச்சாச்சா? రండి రండి కూర్చో కూర్చో సిట్ డౌన్ సిట్ డౌన్. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். Thank you. அப்புறம் இன்னைக்கு எங்க போறதா பிளான்? என்ன பிளான்? இல்ல வெளிய போகலையா? நேத்து போனீங்கல்ல? ஓ அதுவா? இன்னும் பிளான் பண்ணலாம். நேத்து போன ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஏதோ பிரீத்தி பிரியாணி சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் கிராமத்து பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டாலாமே, நான் கேள்விப்பட்டேன். அவ இப்பதான் இந்த மாதிரி ஆயிட்டா. அதான் அவ மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. இவ பிரீத்தியா இல்ல பிரீத்தி மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணான்னு? ஓ அப்படியா ஆண்டி? ஏன் உங்களுக்கு அப்படி எதுவும் சந்தேகம் வரலையா? ஆண்டி, சில சமயம் பிரீத்தி மாதிரியும் இருக்கு, சில சமயம் பிரீத்தி இல்லாத மாதிரியும் இருக்கு. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரியும் இருக்கு, ஆனா மிஸ் ஆகாத மாதிரியும் இருக்கு. டேய் ஆண்டியே குழப்பாதே. ஆண்டி, பிரீத்தியா இல்லையான்னு நம்மளுக்கும் சந்தேகம் இருக்கு. இலைக்கா, உனக்கும் அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, எனக்கும் தான் சந்தேகமா இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, விக்ரம்னா எங்க அம்மாவுக்கு உயிர். எனக்கும் தான். நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன். என் அண்ணன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து என் பக்கத்திலேயே வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, ஜாதகம் செட் ஆகல, அதான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு விக்ரமும் பிரீத்தியும் லவ் பண்றாங்கன்னு. ஓ சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி. சரி, நமக்கு விக்ரம் வாழ்க்கை தானே முக்கியம். பிரீத்தியும் விக்ரமையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா பிரீத்தி நடந்துக்கிறத வச்சு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, அது பிரீத்தியான்னு தெரியாதப்போ நான் எப்படி போய் பேசுறது?
ஆமா ஆண்டி, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, நாளைக்கு விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணமாகி இப்போ இருக்கிறது உண்மையான பிரீத்தி இல்லைன்னு தெரிய வந்தா விக்ரமோட வாழ்க்கை என்ன ஆகும்? மனசு உடைஞ்சு போயிட மாட்டா? ஆமா ஆண்டி, கண்டிப்பா. உங்களுக்கே அவளை பார்த்து டவுட்டா இருக்கு, ஆனா விக்ரமுக்கு ஏன் டவுட் வரல? அதான் எனக்கு புரியவே இல்லை. ஆன்ட்டி, அதுக்கு பேர் தான் லவ். லவ் நிஜத்தை பொய்ன்னு நம்ப சொல்லும், பொய்ய நிஜம்னு நம்ப சொல்லும். அப்படியா? அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே விக்ரம் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க.